2003 பிப்ரவரியில் டெல்லி போலீஸுக்கு சில சஸ்பிஷியஸான இமெயில்ஸ் கிடைக்குது. அந்த இமெயில்ஸில் இருந்த மெசேஜஸை அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. பிப்ரவரி 25 அன்னைக்கு டெல்லியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் அந்த இன்ஃபர்மேஷன். டேட் தெரியுது, அட்டாக் நடக்க போகிற சிட்டி எதுன்னு தெரியுது, ஆனால் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரியல. அட்டாக் எந்த லொக்கேஷனில் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. அட்டாக் நடக்க போகிற லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும்னா பயங்கரவாதிகள் யூஸ் பண்ணின ஒரு காம்ப்ளெக்ஸான சீக்ரெட் கோடை கிராக் பண்ணணும். பல நாட்கள் முயற்சி பண்ணியும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிரிப்டோகிராஃபர்ஸால் கூட அந்த கோடை கிராக் பண்ண முடியல. இந்த நிலைமையில் கடைசியில் அந்த கோடை கிராக் பண்ணது ஒரு கிரிப்டோகிராஃபர் இல்லை, ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இல்லை, ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. ஒரு ஆர்டினரி யூத் எப்படி இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷனுக்கு முக்கியமான ஒருத்தராக மாறினார், அந்த சீக்ரெட் கோடில் என்ன இருந்துச்சு, பிப்ரவரி 25, 2003 அன்னைக்கு என்ன நடந்துச்சு, இதையெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெல்லி இந்தியாவுடைய கேபிட்டலுங்கிறதுனால அங்கே நடக்கிற சம்பவங்கள் உலக அளவில் கவனிக்கப்படும். அதனால இந்தியாவுடைய மற்ற நகரங்களுக்கு இருக்கிறத விட டெல்லிக்கு அச்சுறுத்தல்கள் கொஞ்சம் அதிகம். டெல்லிக்கு அதிக அச்சுறுத்தல்கள் இருக்கிறதுனால அந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள 1986 டெல்லி போலீஸில் ஒரு ஸ்பெஷல் செல் உருவாக்கப்பட்டுச்சு. பார்லிமெண்ட் அட்டாக், ரெட் ஃபோர்ட் அட்டாக் உள்ளிட்ட பல சென்சேஷனல் கேசஸை கிராக் பண்ணியிருக்கிற ஸ்பெஷல் செல் பல பயங்கரவாத அமைப்புகளுடைய நெட்வொர்க்ஸை கண்டுபிடிச்சு அழிச்சு பல முக்கியமான பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான டெல்லி போலீஸுடைய ஸ்பெஷல் செல்லுக்கு 2002 தலைவராக இருந்தவர் ஜேசிபி நீரஜ்குமார். இவருடைய டீமில் இருந்த முக்கியமான ஆஃபீஸர்ஸில் ஒருத்தர் ஏசிபி பிரமோத் குஷ்வாஹா. போலீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு முக்கியமான ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்டாக இருந்தார் ஏசிபி பிரமோத் குஷ்வாஹா. போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவருக்கு இருந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் பல கேசஸை சால்வ் பண்ண இவருக்கு உதவியாக இருந்துச்சு. இந்த நிலைமையில் 2002 பிற்பகுதியில் ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் ஏசிபி பிரமோத். அந்த கேஸை பற்றி இன்டெலிஜென்ஸ் சேகரிக்க அக்டோபர் 2002 இறுதியில் காஷ்மீருக்கு போகிறாரு. காஷ்மீருக்கு போனதும் கேஸ் விஷயமா நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ், சிஏபிஎஃப் ஆஃபீஸர்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவருடைய கேஸை பற்றி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார் ஏசிபி பிரமோத். அப்படி ஒரு நாள் பிஎஸ்எஃப் உடைய டெபுட்டி கமாண்டன்ட் ஒருத்தரை மீட் பண்ணுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. அந்த டெபுட்டி கமாண்டன்ட் நிறைய ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டு பல பயங்கரவாதிகளுடைய கதையை முடிச்சிருக்காரு. இந்த மீட்டிங் அப்போ ஏசிபி பிரமோதுடைய இன்டெலிஜென்ஸ் நாலேஜை பற்றி இம்ப்ரெஸ் ஆன அந்த பிஎஸ்எஃப் ஆஃபீஸர் அவர் தலைமையில் நடந்த ஒரு ரீசெண்ட் என்கவுண்டரில் எலிமினேட் செய்யப்பட்ட பயங்கரவாதி ஒருத்தங்கிட்ட இருந்து ரெக்கவர் செய்யப்பட்ட ஒரு டைரியை ஏசிபி பிரமோத் கிட்ட காமிக்கிறாரு. ஏசிபி பிரமோதும் ஆர்வமாக அந்த டைரியை வாங்கி பார்க்குறாரு. அந்த டைரி ஃபுல்லும் அந்த பயங்கரவாதி ஏதோ எழுதி வச்சிருந்தான். முக்கியமாக எதுவும் இல்லைனாலும் அந்த டைரியை பேஜ் பை பேஜாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏசிபி பிரமோத். அப்போது அவருடைய கவனத்தை அந்த டைரியுடைய கடைசி பக்கத்தில் எழுதப்பட்டிருந்த ஒரு இமெயில் ஐடி இருக்குது. அந்த இமெயில் ஐடியை ட்ராக் பண்ணால் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் rashid32xxx@hotmail.com அப்படிங்கிற அந்த இமெயில் ஐடியை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு ஏசிபி பிரமோத். அடுத்த சில மாதங்கள் காஷ்மீரில் அவருடைய இன்வெஸ்டிகேஷனில் பிஸியாக இருந்த ஏசிபி பிரமோத் பிப்ரவரி 2003 முதல் வாரத்தில் rashid32xxx@hotmail.com இமெயில் ஐடியுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணதன் மூலமாக அந்த இமெயில் ஐடி டெல்லியில் உள்ள பல லொக்கேஷன்ஸ்லேருந்து ஆக்சஸ் செய்யப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இன்னும் தீவிரமாக விசாரிக்கும் போது அந்த ஐபி அட்ரஸஸ் எல்லாம் சென்ட்ரல் டெல்லியில் உள்ள வெவ்வேறு இன்டர்நெட் சென்டர்ஸுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணி கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸில் ஏசிபி பிரமோத் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. அந்த இமெயில் ஐடியை யூஸ் பண்ணுற நபர் ஒரு தடவை போன இன்டர்நெட் சென்டருக்கு மறுபடியும் போகிறதில்ல. ஒவ்வொரு தடவையும் இந்த ஐடியை யூஸ் பண்ணும்போது அவன் ஒரு புது இன்டர்நெட் சென்டருக்கு போகிறான் அப்படிங்கிறத ஏசிபி பிரமோத் நோட் பண்ணுறாரு. இது வெறும் கோயின்சிடென்ஸா இல்லை தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்க யாராவது டெலிபரேட்டாக இப்படி பண்ணுறாங்களான்னு ஏசிபி பிரமோதுக்கு சந்தேகம் வருது. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதும் ஏசிபி பிரமோதுக்கு 2 கேள்விகள் எழுது. அந்த இமெயில் ஐடி காஷ்மீரில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை டெல்லியில் யார் யூஸ் பண்ணுறா? 2வது கேள்வி, இந்த இமெயில் ஐடி மூலமாக ஏதாவது சீக்ரெட் கம்யூனிகேஷன் நடக்குதா? அவருடைய இந்த 2 கேள்விகளுக்கும் விடையை கண்டுபிடிக்க rashid32xxx@hotmail.com இமெயில் ஐடியை இன்டர்செப்ட் பண்ணி அந்த இமெயில் ஐடிக்கு வர மெயில்ஸ், அந்த ஐடியிலேருந்து சென்ட் ஆகிற மெயில்ஸ்னு எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ண அவருடைய டீம் கிட்ட சொல்கிறாரு. அடுத்ததாக இந்த இமெயில் ஐடி பற்றின எல்லா விஷயத்தையும் அவருடைய பாஸ் ஜேசிபி நீரஜ்குமாருக்கு தெரியப்படுத்துகிறாரு. டெல்லி போலீஸ் ஸ்பெஷல் செல்லுடைய சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் அந்த இமெயில் ஐடியை இன்டர்செப்ட் பண்ணி அந்த ஐடியிலேருந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆகிற மெயில்ஸை செக் பண்ணுறாங்க. அந்த ஐடியில் இருந்த பழைய மெயில்ஸ் எல்லாம் நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ரீசெண்ட் மெயில்ஸ் கொஞ்சம் சஸ்பீஷியஸாக இருந்துச்சு. குறிப்பாக ஜனவரி 28 மற்றும் பிப்ரவரி 1, 3, 5, 7 ஆகிய தேதிகளில் இந்த ஐடியிலேருந்து சென்ட் அண்ட் ரிசீவ் ஆன மெயில்ஸில் பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதை பற்றியும் பதுங்க இடம் தேடுறதை பற்றியும் சாச்சாஜி அப்படிங்கிற நபரை பற்றியும் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருந்துச்சு.
இதில் சாச்சாஜி அப்படிங்கிற பேரை பார்த்ததும் ஏசிபி பிரமோதுக்கும் அவருடைய பாஸ் நீரஜ்குமாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஏன்னா சாச்சாஜி அப்படிங்கிறது எல்இடி பயங்கரவாத அமைப்புடைய முக்கிய தலைவர்களில் ஒருத்தனான ஜக்கீர் ரஹ்மான் லக்வியுடைய நிக்நேம். ஒருவேளை இந்த மெயில்ஸில் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கிற சாச்சாஜி லக்வியா தான் இருப்பானோ அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகம். இந்த இமெயில்ஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மெயிலை மேலோட்டமாக பார்த்தா ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் தெரியும். ஆனால் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சீக்ரெட் மெசேஜ் இருக்கிறது தெரிய வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது February 7 அன்னைக்கு rashid32xxx@hotmail.com இருந்து stupa@hotmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு போன ஒரு ஆக்சுவல் இமெயில். இந்த இமெயிலுடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் இங்கிலீஷில் எழுதப்பட்ட லவ் லெட்டர் மாதிரி இருக்கும். ஆனால் நடுவில் ரோமன் உருது, அதாவது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸை பயன்படுத்தி உருதுல எழுதப்பட்ட சீக்ரெட் மெசேஜ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். February 7 அன்னைக்கு அனுப்பப்பட்ட இந்த இமெயிலில் நான் அவனுக்கு 13 கொடுத்துட்டேன். இது காலேஜ் ஏரியா, இங்கே எப்போவுமே கூட்டமாக இருக்குது, இங்கே எல்லாம் ஓகே, ஏதாவது முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், சாச்சாஜிக்கு என்னுடைய சலாமை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த மெயிலில் உள்ள சீக்ரெட் மெசேஜ். இதுக்கப்புறம் February 11 அன்னைக்கு மறுபடியும் ரஷீத் ஐடியிலேருந்து ஸ்தூப்பா ஐடிக்கு ஒரு இமெயில் போகுது. அந்த இமெயிலையும் அதுக்கு முன்னாடி அந்த மெயில்ஸை எல்லாம் வச்சு பார்க்கும்போது டெல்லியில் ஒரு குரூப் ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு ஏசிபி பிரமோதுக்கு புரியுது. ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, சாச்சாஜி உண்மையிலே லக்வி தானா, இந்த கேள்விகளுக்கான ஆன்சர் மட்டும் ஏசிபி பிரமோதுக்கு கிடைக்கல. அதே நேரத்தில் இப்போ stupa@hotmail.com அப்படிங்கிற புது இமெயில் ஐடி கிடைச்சிருக்கிறதுனால அதையும் சேர்த்து ட்ராக் அண்ட் இன்டர்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸ்பெஷல் செல். இந்த நிலைமையில் February 13 அன்னைக்கு stupa@hotmail.com ஐடியிலேருந்து neha singh1xx2@hotmail.com அப்படிங்கிற புது இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போகுது. அந்த மெயிலில் நீங்களும் மற்றவங்களும் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க, 15 February 2003 முன்னாடி தாரிக் அவனை கூட்டிக்கிட்டு உங்ககிட்ட வந்துடுவான், ஃபுட்பாலை வச்சு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், மேட்ச் முடிஞ்சதும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தால் 1 வழியாக அனுப்புங்க அப்படிங்கிற மெசேஜ் அந்த மெயிலில் இருந்துச்சு. பல வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஜேசிபி நீரஜ்குமாருக்கும் ஏசிபி பிரமோதுக்கும் அந்த மெசேஜை டீகோட் பண்ண சில நிமிஷங்கள் கூட ஆகலை. அந்த இமெயிலில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஃபுட்பால் அப்படிங்கிறது வெடிகுண்டு இல்லை அது மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தான ஆயுதத்தை குறிக்குது அப்படிங்கிறதையும், மேட்ச் அப்படிங்கிறது தாக்குதலை குறிக்குது அப்படிங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது மெசேஜ் இருந்தால் 1 வழியாக அனுப்புங்க அப்படின்னு அந்த மெசேஜில் சொல்லப்பட்டிருந்துச்சு. 1 அப்படின்னா என்னன்னு முதல்ல அவங்களுக்கு புரியல. ஆனால் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாசிபிலிட்டி அவங்களுக்கு தோணுச்சு. அமெரிக்கா அண்ட் கனடாவுடைய டெலிஃபோன் கண்ட்ரி கோட் 1. அதனால ஏதாவது மெசேஜ் இருந்தால் அதை யூஎஸ் இல்லைனா கனடாவில் உள்ள அவங்களுடைய ஆட்கள் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்கலான்னு அந்த மெசேஜை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க ஏசிபி பிரமோதும் ஜேசிபி நீரஜ்குமாரும். இந்த மெசேஜை இவங்க டீகோட் பண்ணி முடித்த சில நிமிஷங்களில் rashid32xxx@hotmail.comக்கு chachoji@hotmail.com அப்படிங்கிற ஒரு புது இமெயில் ஐடியிலேருந்து ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் மேட்சுக்கான டேட் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிளேயர்ஸை பார்த்துக்கோங்க, அது உங்கள் பொறுப்பு, ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு. தாக்குதல் நடத்த போகிறவங்கள தான் இந்த மெயிலில் பிளேயர்ஸ்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஏசிபி பிரமோத் புரிஞ்சுக்கிறாரு. இந்த மெயிலை பார்த்ததும் டெல்லியில் இருக்கிற இந்த குரூப் ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகுது. அதே நேரத்தில் அவங்க மெயிலில் தொடர்ந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிற சாச்சாஜி லக்வி தான் அப்படிங்கிற சந்தேகமும் பலமாகுது. அதே நேரம் இந்த புது சாச்சோஜி இமெயில் ஐடி எங்கேருந்து ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க அதோடைய ஐபி அட்ரஸை ட்ரேஸ் பண்ண சொல்கிறாரு ஏசிபி பிரமோத். அடுத்ததாக டெல்லியிலேருந்து இந்த மெயில்ஸ் அனுப்புறவனை பிடிக்க சென்ட்ரல் டெல்லியில் உள்ள எல்லா இன்டர்நெட் சென்டர்ஸ்க்கு பக்கத்துலையும் மஃப்டியில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டிப்ளாய் செய்யப்படுறாங்க. அதே நேரத்தில் கஸ்டமர்ஸ் மாதிரி இன்டர்நெட் சென்டர்ஸ்க்கு போகிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே உள்ள கம்ப்யூட்டர்ஸில் ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஃபுட்பால், ரஷீத், ஸ்தூப்பா, நேஹா, சாச்சாஜி மாதிரியான வேர்ட்ஸை ஹாட் வேர்ட்ஸாக அந்த சாஃப்ட்வேரில் செட் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டர்நெட் சென்டர்ஸில் உள்ள கம்ப்யூட்டர்ஸில் யாராவது சாஃப்ட்வேரில் உள்ள இந்த ஹாட் வேர்ட்ஸை டைப் பண்ணாங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ஏசிபி பிரமோதுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு அலர்ட் மெசேஜை அனுப்பிடும். அலர்ட் மெசேஜ் வந்த உடனே அந்த மெசேஜ் எந்த இன்டர்நெட் சென்டர்லேருந்து வந்துச்சுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த இன்டர்நெட் சென்டருக்கு பக்கத்தில் ஆல்ரெடி அண்டர் கவரில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் மூலமாக அந்த இமெயில் அனுப்பணும்னு பிடிக்கிறது தான் பிளான். இந்த நிலைமையில் February 14 அன்னைக்கு chachoji@hotmail.comலேருந்து rashid32xxx@hotmail.comக்கு ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் மேட்ச் டேட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, வேர்ல்ட் கப் ஃபைனல் 25th அன்னைக்கு முடிவாகிருக்கு, மேட்சுக்கான டைம் அதே தான், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஏசிபி பிரமோத் இந்த மெசேஜை படித்து முடித்த சில வினாடிகளில் அவருடைய டீமை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் ஏசிபி பிரமோத் கிட்ட வந்து chachoji@hotmail.comங்கிற மெயில் ஐடியுடைய ஐபி பாகிஸ்தானில் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த இமெயில்ஸில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ், சாச்சாஜி, பாகிஸ்தான்லேருந்து அனுப்பப்படுற மெயில்ஸ், இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது February 25 அன்னைக்கு டெல்லியில் எங்கேயோ ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாகுது.
உடனடியாக இந்த இமெயில் ஐடிஸ் பற்றியும் அதில் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் டெல்லி போலீஸ் கமிஷனருக்கும் மற்ற சென்ட்ரல் ஏஜென்சிஸ்க்கும் தெரியப்படுத்துகிறாரு ஜேசிபி நீரஜ்குமார். இந்த அட்டாக்கை பற்றி தெரிய வந்ததும் டெல்லி போலீஸ் கூட சேர்ந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸும் இந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. பிப்ரவரி 15, 16 ஆகிய தேதிகளில் எந்த முக்கியமான மெயில்ஸும் வரல. ஆனால் பிப்ரவரி 17 அன்னைக்கு சாச்சோஜி மெயில் ஐடியிலேருந்து ரஷீத் மெயில் ஐடிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் மேட்சோடைய லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மெசேஜும், அதை தொடர்ந்து சில டெசிமல் நம்பர்ஸும், கடைசியாக -7 இருந்துச்சு. இந்த டெசிமல் நம்பர்ஸுக்கு அப்புறம் எல்லாரையும் கிரவுண்டை போய் பார்க்க சொல்லுங்கள், பிளேயர்ஸ் மேட்சுக்காக ரெடி ஆகணும் அப்படிங்கிற மெசேஜ் அந்த மெயிலில் இருந்துச்சு. இந்த மெசேஜை படித்ததும் தாக்குதல் நடத்த போகிற இடத்த பயங்கரவாதிகள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது புரிய வருது. தாக்குதல் நடக்க போகிற லொக்கேஷனை தான் கிரவுண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அட்டாக் லொக்கேஷனை இந்த குரூப் போய் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறதும் இந்த மெயில் மூலமாக ஏசிபி பிரமோதுக்கு புரிய வருது. இப்போ பிப்ரவரி 25 அன்னைக்கு டெல்லியில் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் இல்லாமல் தாக்குதலுடைய லொக்கேஷனும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, லொக்கேஷன் ஒரு கோடாக இருக்குது. இந்த கோடை கிராக் பண்ணால் தான் லொக்கேஷன் நமக்கு தெரிய வரும். இந்த மெயில் பிப்ரவரி 17 அன்னைக்கு வந்திருக்கு. தாக்குதல் பிப்ரவரி 25 அன்னைக்கு நடக்க போகுது. அப்படின்னா இன்னும் 7 நாளுக்குள்ளே இந்த கோடை நம்ம கிராக் பண்ணி லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும். உடனடியாக இந்த கோட் நம்மளுடைய ஏஜென்சிஸில் உள்ள கிரிப்டோகிராஃபர்ஸுக்கும் பெரிய பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உள்ள கிரிப்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் அனுப்பி வைக்கப்படுது. இந்த கோடோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லாமல் இந்த கோடை மட்டும் கிராக் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்த 2 நாள் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கோடை யாராலையும் கிராக் பண்ணவே முடியல. இதுக்கிடையில் இன்னும் சில மெயில்ஸை ஏசிபி பிரமோதுடைய டீம் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த மெயில்ஸில் எல்லாம் அட்டாக் லொக்கேஷனை பற்றின எந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இல்லை. இந்த நாள் பிப்ரவரி 19 அன்னைக்கு ஏசிபி பிரமோதுடைய ஆஃபீஸுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் விசிட்டர் வராரு. அவருடைய பேர் விவேக் தாக்கூர். ஏசிபி பிரமோதுடைய ஸ்கூல் ஜூனியர் தான் இந்த விவேக். விவேக்குக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வேலை போச்சு. இப்போ கூட ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் அவர் டெல்லிக்கு வந்திருக்காரு. டெல்லியில் விவேக்குக்கு தெரிஞ்ச ஒரே நபர் ஏசிபி பிரமோத் தான். அதனால எப்போல்லாம் டெல்லிக்கு வராரோ அப்போல்லாம் ஏசிபி பிரமோதை கண்டிப்பாக பார்த்துட்டு போவார் விவேக். அது மாதிரி தான் இந்த தடவையும் இன்டர்வியூவை முடிச்சுட்டு அவருடைய ஃப்ரெண்டை பார்க்க வந்திருந்தார் விவேக். ஃப்ரெண்டை பார்க்குற ஆர்வத்தில் ஏசிபி பிரமோதோட ரூமுக்கு போகிற விவேக் ஹலோ சார்னு சொல்லிக்கிட்டே ரூம்குள்ளே போகிறாரு. ஆனால் ஏசிபி பிரமோத் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. இது விவேக்குக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே விவேக்கை பார்த்ததும் ஏசிபி பிரமோத் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஊர் எப்படி இருக்குது, ஊரில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு விசாரிப்பார். ஆனால் அன்னைக்கு விவேக்கை உட்கார சொல்லிட்டு சீரியஸாக ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை பார்த்ததும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிற விவேக் என்ன ப்ராப்ளம்னு ஏசிபி கிட்டே கேட்குறாரு. அதுக்கு ஒரு கோடட் மெசேஜை கிராக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அந்த கோட்ஸை டீசைஃபர் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு ஏசிபி பிரமோத். விவேக் ஏசிபி பிரமோத் கிட்ட இருந்த அந்த மெசேஜை எட்டி பார்க்குறாரு. அதை பார்த்ததும் இந்த மெசேஜை நான் டீகோட் பண்ண ட்ரை பண்ணவான்னு கேட்குறாரு. ஏசிபி பிரமோத் இந்த மெசேஜுக்கு பின்னாடி உள்ள கதை எதையும் சொல்லாமல் கோடை அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுதான் கோட், முடிஞ்ச அதை கிராக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கிரிப்டோகிராஃபரை மீட் பண்ணுறதுக்காக பக்கத்து ரூமுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே சீனியர் கிரிப்டோகிராஃபர் கூட மீட்டிங் நடந்தாலும் அந்த கோடை டீசைஃபர் பண்ணுறதுல எந்த ப்ராக்ரஸும் ஏற்படலை. வெறுத்து போன ஏசிபி பிரமோத் தன்னுடைய ரூமுக்கு திரும்பி வராரு. அப்போ தான் விசிட்டர்ஸ் ரூமில் விவேக் இருக்கிறது அவருக்கு ஞாபகம் வருது. இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், ஊருக்கு வரும்போது உன்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லி விவேக் அனுப்பி வச்சிடலான்னு நினச்சி விசிட்டர்ஸ் ரூமுக்கு போகிறாரு ஏசிபி பிரமோத். விசிட்டர்ஸ் ரூமில் விவேக் அந்த கோடை பேப்பரில் எழுதி ரொம்ப சீரியஸாக அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். ஏசிபி பிரமோதை பார்த்ததும் சார் எனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே இந்த கோடை நான் கிராக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. விவேக்குக்கு கிரிப்டோகிராஃபியில் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. அப்படி இருந்தாலும் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறத பார்த்தா ஏசிபி பிரமோதுக்கு கொஞ்சம் சிரிப்பு வருது. ஆர்வ கோளாறில் பேசுகிறான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இருந்தாலும் விவேக்கை டிஸ்கரேஜ் பண்ணாமல் ஓகே நீ இங்கேயே இரு, நான் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு போய் என் பாஸை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏசிபி பிரமோத். அதுக்கு விவேக் சார் நீங்கள் திரும்பி வர எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாரு. 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும்னு சொல்கிறாரு ஏசிபி பிரமோத். இதை கேட்ட விவேக் அப்போ என்னையும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க சார், நீங்கள் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே நான் இந்த கூட கிராக் பண்ணிவிடுவேன், நீங்கள் போய் சேரும்போது ஆன்சர் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏசிபி பிரமோத் விவேக்கை ஆஃபீஸ்லேயே இருக்க சொல்கிறாரு. ஆனால் விவேக் கூட வந்தே தீர்வுன்னு பிடிவாதமாக இருந்தார். அதனால் வேறு வழி இல்லாமல் விவேக்கையும் கூட்டிகிட்டு அவருடைய பாஸை பார்க்க போகிறாரு ஏசிபி பிரமோத். ட்ராவல் பண்ணுறப்போ விவேக்குடைய கவனம் ஒரு செகண்ட் கூட அங்கே இங்கேன்னு எங்கேயும் போகலை. முழு கவனத்தோடு அந்த கோடை கிராக் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தார். இந்த கோடை தன்னால் கிராக் பண்ண முடியும்னு விவேக் இவ்வளோ உறுதியாக நம்புறதுக்கு காரணம், ஸ்கூல் படிக்கிறப்போ இதே ஃபார்மேட்டில் இருந்த ஒரு கோடை சால்வ் பண்ண விவேக்குக்கு அவருடைய மேக்ஸ் டீச்சர் கற்றுக் கொடுத்துருந்தாரு. ஏற்கனவே இது மாதிரி ஒரு கோடை சால்வ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் இந்த கோடை தன்னால் சால்வ் பண்ண முடியும்னு உறுதியாக நம்பினார் விவேக். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து சேர்றாங்க ஏசிபி பிரமோதும் விவேக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்ததும் ஏசிபி பிரமோத் வேகமாக கார்லேருந்து இறங்கி ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே நுழையிறாரு. அப்போது சார் நான் கோடை சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு கத்தினபடியே கார்லேருந்து வெளியில் வராரு விவேக்.
இதை கேட்டதும் ஏசிபி பிரமோதுக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. என் கூட வான்னு விவேக்கையும் கூட்டிக்கிட்டு அவருடைய பாஸ் நீரஜ்குமாரை பார்க்க போறாரு. போற வழியிலேயே அந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு விவேக். சார், இந்த கோட் ரொம்பவே சிம்பிள். இதே மாதிரி ஒரு கோடை நம்ம மேக்ஸ் சார் எனக்கு சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. சார், இந்த கோடில் ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கும் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு 0.0, பிக்கு 0.1ன்னு இப்படியே ஜே வரைக்கும் போகுது. ஜேவுடைய வேல்யூ 0.9. ஆனால் ஜேக்கு அப்புறம் கே வரும்போது 0.10ன்னு கண்டினியூ பண்ணல. அதுக்கு பதிலாக டெசிமல் பாயிண்ட்டை ஒரு ஸ்டெப் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணி கேக்கு 0.00ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதனால கேவோட வேல்யூ 0.00, எல்லுடைய வேல்யூ 0.01, எம்முடைய வேல்யூ 0.02ன்னு இப்படியே டி வரைக்கும் போகுது. டியோடைய வேல்யூ 0.09. அதுக்கப்புறம் மறுபடியும் டெசிமல் பாயிண்ட்டை ஒரு ஸ்டெப் லெஃப்ட்டுக்கு மூவ் பண்ணி யூக்கு 0.000ன்னு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதே பேட்டர்னில் விக்கு 0.001, டபிள்யூக்கு 0.002ன்னு இப்படியே ஜெட் வரைக்கும் போகுது. ஜெட்டுடைய வேல்யூ 0.005. இந்த கோடுடைய ஆக்சுவல் டேபிளை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோடோட கடைசியில் இருக்கிற -7ங்கிற நம்பர் இந்த கோடை டீகோட் பண்ணும்போது கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நம்பர்லேருந்தும் 7 பொசிஷன்ஸ் பின்னாடி போகணும் அப்படிங்கிறத குறிக்குது. எக்ஸாம்பிளுக்கு 0.05ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 0.05க்கு அசைன் செய்யப்பட்டிருக்கிற ஆல்ஃபபெட் பி. ஆனால் -7 அப்படிங்கிற க்ளூ இருக்கிறதுனால பியை டைரெக்டாக எடுத்துக்க கூடாது. 0.05லேருந்து 7 பொசிஷன்ஸ் பின்னாடி போனால் 0.8ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த கோடில் 0.8க்கு அசைன் பண்ணியிருக்கிற ஆல்ஃபபெட் ஐ. ஸோ இங்கே நம்ம ஐயை தான் வேல்யூவாக எடுத்துக்கணும். இதே மாதிரி கோடில் இருக்கிற ஒவ்வொரு டெசிமல் வேல்யூவையும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆல்ஃபபெட்டாக மாற்றினா நமக்கு ஆக்சுவல் மெசேஜ் கிடைக்கும்னு ஏசிபி பிரமோதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு விவேக். தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விவேக், இந்த கான்செப்ட் படி நீங்கள் கொடுத்துருக்கிற கோடை டீகோட் பண்ணால் நமக்கு இந்தியா கேட்டெக்ஸ் அப்படிங்கிற வேர்ட் கிடைக்கும்னு அந்த கோடை டீகோட் பண்ணி காமிக்கிறாரு. இதை கேட்டதும் இவ்வளோ நாளாக எந்த இடத்துல அட்டாக் நடக்க போகுதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருந்த ஏசிபி பிரமோதுக்கு இப்போ அட்டாக் நடக்க போகிற இடம் இந்தியா கேட் அப்படிங்கிறது தெரிய வருது. சந்தோஷத்தோட விவேக்குக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நேராக அவருடைய பாஸ் நீரஜ்குமாரோடைய ரூம்குள்ளே போய் அவருக்கு இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏசிபி பிரமோத். கோட் டீசைஃபர் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சதும் ஜேசிபி நீரஜ்குமாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் விவேக் டீகோட் பண்ண ரிசல்ட்டில் இந்தியா கேட்டெக்ஸ் அப்படிங்கிறத பார்த்ததும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. இந்தியா கேட் தானே வரணும், அப்போ இந்த எக்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஏசிபி பிரமோத் கிட்டையும் விவேக் கிட்டையும் கேட்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. பாகிஸ்தானில் உட்காந்து இந்த மெயில் அனுப்பிச்ச நபர் -7 ரூலை ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. -7 ரூலை ஃபாலோ பண்ணால் ஈக்கு 0.01 அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் ஈக்கு டைரெக்டாக 0.4 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துருக்காரு. இந்த மிஸ்டேக்கால தான் கடைசியில் எக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ தாக்குதல் நடக்க போகிற இடம், தாக்குதல் நடக்க போகிற டேட்டுன்னு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்த வேளை தாக்குதல் நடத்துகிறவங்கள பிடிக்கிறது. தாக்குதல்காரர்களை பிடிக்கிறதுக்காக டெல்லி ஃபுல்லும் தேடுதல் வேட்டை நடக்குது. குறிப்பாக இந்த இமெயில்ஸ் எல்லாம் ஆரிஜினேட் ஆகிற சென்ட்ரல் டெல்லிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நம்ம ஏஜென்சிஸ் கிட்ட இமெயில் ஐடிஸை தவிர தாக்குதல் நடத்த போகிறவங்கள பற்றின வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதனால எவ்வளவு தேடியும் தாக்குதல் நடத்த போகிறவங்கள கண்டுபிடிக்கவே முடியல. இந்த நிலைமையில் February 21 அன்னைக்கு இன்னொரு மெயிலை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க. பிரதர், நான் இன்னைக்கு தான் ஸ்ரீலேருந்து டெல்லிக்கு வந்திருக்கேன், அவரை பார்த்ததுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன்னு அந்த மெயிலில் இருந்துச்சு. இந்த மெயிலை வச்சு பார்க்கும்போது தாக்குதல் நடத்த போகிறவன் இப்போ ஸ்ரீநகர்லேருந்து டெல்லிக்கு வந்துட்டான் அப்படிங்கிறது புரிய வருது. இனிமேல் இவங்களை தேடி டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட மக்களோட உயிரை காப்பாற்றுறது தான் முக்கியம்னு முடிவு பண்ணுற டெல்லி போலீஸ் இந்தியா கேட்டை பாதுகாக்க ஒரு பெரிய செக்யூரிட்டி ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஹோம் மினிஸ்ட்ரியோட பெர்மிஷனும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட சப்போர்ட்டும் தேவை. அதனால சிச்சுவேஷனுடைய சீரியஸ்னஸை ஹோம் மினிஸ்ட்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உடனடியாக அந்த ஆப்ரேஷனுக்கு பெர்மிஷன் கேட்குறாரு டெல்லி போலீஸ் கமிஷனர். February 22 அன்னைக்கு மிட்-நைட் நீரஜ்குமாரை அப்போதைய ஹோம் மினிஸ்டர் LK அத்வானி அவர்களுடைய வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நீரஜ்குமார் அங்கே போகும்போது ஹோம் மினிஸ்டர், ஹோம் செக்ரட்டரி, பல்வேறு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸுடைய தலைவர்கள் எல்லாரும் அவருக்காக அங்கே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் காஷ்மீரில் கிடைச்ச இமெயில் ஐடியில் ஆரம்பித்து அந்த ஐடிஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆன சஸ்பிஷியஸ் மெசேஜஸ், டீகோட் செய்யப்பட்ட சீக்ரெட் கோட், இந்தியா கேட்டுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்னு இன்வெஸ்டிகேஷனில் கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷனையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஜேசிபி நீரஜ்குமார். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த தாக்குதலை தடுத்து நிறுத்த இந்தியா கேட் பகுதியில் ஆர்மியை ஹெவியாக டிப்ளாய் பண்ண முடிவு பண்ணுறாங்க. இந்தியா கேட் பகுதியில் காலை நேரத்தில் நிறைய பேர் வாக்கிங் போவாங்க. அது மாதிரி February 23, 2003 அன்னைக்கு இந்தியா கேட் பகுதிக்கு வாக்கிங் வந்தவங்க மிரண்டு போனாங்க. அதுக்கு காரணம் இந்தியா கேட்டையும் அதை சுற்றி உள்ள பகுதிகளிலையும் நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் காம்பேட் கியரில் பேட்ரோல் போயிட்டு இருந்தாங்க. இது போக இராணுவ வாகனங்கள், மிஷின் கன்ஸ், டேங்க்ஸ் எல்லாம் அங்கங்கே டிப்ளாய் செய்யப்பட்டிருந்துச்சு. அடுத்த சில நாட்களுக்கு இந்தியா கேட்டில் இந்தியன் ஆர்மியோட ஹெவி ப்ரெசன்ஸ் தொடர்ந்துச்சு. ஃபைனலாக February 25 வந்துச்சு. ஆனால் நம்ம ஏஜென்சிஸ் பயந்த மாதிரி இந்தியா கேட்டில் எந்த அட்டாக்கும் நடக்கலை. அட்டாக் நடக்காமல் இருந்ததுக்கு எக்ஸாக்டான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது.
ஆனால் அட்டாக் நடக்காமல் இருந்ததுக்கு இது காரணமாக இருக்கலான்னு ஜேசிபி நீரஜ்குமார் ஒரு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதன்படி February 17 அன்னைக்கு வந்த இமெயிலில் அட்டாக்குக்கு முன்னாடி லொக்கேஷனை போய் பார்க்கணுன்னு அட்டாக்கர்ஸுக்கு பாகிஸ்தான்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருந்துச்சு. அதனால் February 23 இல்லைனா 24 அன்னைக்கு லொக்கேஷனை ரீகான் பண்ண அட்டாக்கர்ஸ் இந்தியா கேட் பக்கம் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தப்போ இந்தியா கேட்டில் அதிக எண்ணிக்கையில் இராணுவ வீரர்களை பார்த்ததும் பயங்கரவாதிகள் அங்கேருந்து பயந்து ஓடி போயிருப்பாங்க. தங்களுடைய திட்டம் எப்படியோ இந்தியாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்தியா கேட்டில் தாக்குதல் நடத்துகிற அவங்களுடைய திட்டத்தை கைவிட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு நாளாக ஆக்டிவாக இருந்த பயங்கரவாதிகளுடைய இமெயில் ஐடிஸ் எல்லாம் February 23, 2003 இப்போ வரைக்கும் இன்ஆக்டிவாக தான் இருக்குது. February 2003 வரைக்கும் இந்தியா கேட்டுக்கு பக்கத்திலேயே போய் மக்களால் அதை பார்க்க முடியும். ஆனால் February 23 அப்புறம் இந்தியா கேட்டில் பேரிகேட் அமைக்கப்பட்டுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியா கேட்டை கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் மக்களால் பார்க்க முடியும். அடுத்தடுத்து கோயின்சிடன்ஸான அந்த சம்பவங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய பயங்கரவாத தாக்குதலை தடுக்க உதவி இருக்கு. ஏசிபி பிரமோத் காஷ்மீருக்கு போனது, அந்த இமெயில் ஐடியை நோட் பண்ணது, விவேக் சரியான நேரத்தில் இந்த காம்ப்ளிகேட்டடான கோடை சால்வ் பண்ணி கொடுத்ததுன்னு எல்லா சம்பவங்களும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கு. ஒருவேளை கோயின்சிடன்ஸாக நடந்த இந்த சம்பவங்களில் ஏதாவது ஒன்று நடக்காமல் போயிருந்தா 2003 February 25 அன்னைக்கு இந்தியா கேட்டில் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம்.